ஹேங்க, நானும் ரொம்ப நாளாக தேடி தேடி அமேசான் ப்ரைமில் எலக்ட்ரிக் வியரபிள் பிரஸ்ட் பம்ப் வாங்கிட்டேங்க. ஹேண்ட் பம்ப் யூஸ் பண்ணினாலும் இல்லை கையில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி கொடுத்தாலும் ரொம்பவே ஹேண்ட் ரொம்ப பெயின் ஆச்சு. எனக்கும் அந்த பெயின் வந்துச்சு. அதனாலேயே நான் இந்த எலக்ட்ரிக் பம்ப் சூஸ் பண்ணேன். எலக்ட்ரிக்குங்கனால நீங்கள் பயப்படவே வேணாம். இது ஜஸ்ட் பேட்ரி ஆப்ரேஷன் தான். எனக்கு இது ஒர்க் ஆச்சா இல்லையான்னு நான் 100% ட்ரூத்தை பற்றி மட்டும் பேசுகிறேன். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஹேண்ட் ஃப்ரீ, ப்ராக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப பெயின்லெஸ், வலிக்காது, லோ நாய்ஸு, சவுண்டு வராது, ஃப்ரீயாக நீங்கள் நடந்துக்கலாம், இதை இன்சர்ட் பண்ணிட்டு அங்கேயும் இங்கேயும் நம்ம போய்க்கலாம். வியரபிளுங்கிறதுனால ரொம்பவே சேஃபாக இருக்குது. லீக் ப்ரூஃபும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு இந்த டப்பாவில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். இதுக்குள்ளேயே ஒரு புக்லெட்டு ப்ளஸ் கம்பெனியோட கார்டும் கொடுத்துருக்காங்கங்க. கஸ்டமரோட ரிவ்யூ கேட்குறாங்க. 100% ஹானஸ்ட்டாக பதில் சொல்லி நமக்கு ப்ராடக்டை பற்றினா எந்த பயம் வேண்டாம். இந்த புக்லெட் வச்சு தான் நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்து யூஸ் பண்ணேன். எப்படி ப்ராக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறது, இன்கேஸ் அந்த ப்ரா லூஸாக இருந்தால் நமக்கு ப்ரா பக்கிள் கூட கொடுக்குறாங்க. அந்த பக்கிள் இழுத்து வச்சு டைட் பண்ணி ப்ராக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். நேராக உட்காரணும், அதாவது குமிஞ்சு இருக்க வேணான்னு சொல்கிறாங்க. உட்கார்ந்து நம்ம எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் எந்த ஒர்க் பார்த்துக்கிட்டும் செய்யலாம். இது கூடவே யூஎஸ்பி கேபிளும் கொடுத்துட்றாங்க இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்காக. இப்போ தான் நான் கவர்லேருந்து பிரிக்கிறேன், உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். நீங்கள் குக் பண்ணும்போது இப்படிமா, அதாவது வியர் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒர்க் வேணாலும் பார்க்கலாங்க. இதில் ஃபஸ்ட்டு அவுட் சைடில் இருக்கிறது சிலிக்கான் ஷீல்டுங்க. இந்த ஷீல்டு போட்டு நல்லா கவர் பண்ணணும். இதுதான் பேட்ரிங்க. இதில் பாருங்கள், ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், மோடு சேஞ்ச் பண்ணிக்கலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ்ஸு ஜாஸ்தி பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். இந்த ஷீல்டுனால் பால் லீக் ஆகாது. ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், லைட் எரியுது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த ஷீல்டை நல்லா க்ளோஸ் பண்ணும், அப்போ தான் பால் லீக் ஆகாமல் இருக்கும். இது எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு நீங்கள் அந்த மேனுவல் பார்த்து ஃபிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆப்ரேட் பண்ண ஆன் பண்ணியிருக்கேன் பேட்டரியை. சக் பண்ணுறது எப்படின்ட்டு உங்களுக்கு வீடியோ ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன், பார்த்துக்குங்க. கம்ஃபர்ட் மோடு, சக்ஷன் மோடு, லாக்டேஷன் மோடு அப்படி நம்ம சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அந்த மோடு வச்சு ஆப்ரேட் பண்ணிக்கிங்க. நான் இதை ஆப்ரேட் பண்ணும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ்ஸு, ஜாஸ்தி வேணும்னா மைனஸ் பண்ணேன், கம்மியாக வேணும்னா ப்ளஸ் பண்ணேன். அப்படி தான் இது ஒர்க் ஆச்சு. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது சூப்பராக லீக் ப்ரூஃபோடு கொடுத்துருக்காங்க. இந்த சிலிக்கான் லிட்டில் மில்க் நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு லீக் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் மில்க் வெளியே வராது. ஃபிட் பண்ணிட்டேன். இதை நீங்கள் செஸ்ட்டில் ப்ளேஸ் பண்ணும்போது நிப்பிள் சென்டராக வர மாதிரி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த மில்க் சக் பண்ணி எடுக்க முடியும். அதனால் பேட்ரி ஃபுல் சார்ஜ் இருக்கும்போது ரொம்பவே சூப்பராக கலெக்ட் ஆகுச்சுங்க மில்க்கு. பேட்ரி லோ ஆகும்போது நமக்கு மில்க் சப்ளை கம்மியாக இருந்துச்சு. நீங்கள் அதனால் பயப்பட வேணாம். பேட்ரி சார்ஜ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ரொம்பவே குயிக்காகவும் மில்க் எடுத்துருச்சு கையில் ப்ரெஸ் பண்ணுறதை விட. இதில் சார்ஜ் டவுன் ஆனால் நீங்கள் யூஎஸ்பி கேபிள் வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக மொபைல் சார்ஜரோட அடாப்டர் யூஸ் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம். இப்போது இதை டிஸ்மேண்டில் பண்ணி காட்டுறேன். சிலிக்கான் ஷீல்டை ஓப்பன் பண்ணுறேன். இதை நம்ம மில்க் எடுக்கும்போது கரெக்டாக இதை ப்ளேஸ் பண்ணியிருக்கணும், லீக்கேஜ் வராமல் பார்த்துக்கணும். பட் ரொம்ப சூப்பராக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது ஸ்மூத்தாக பண்ணுங்கள், ரஃப்பாக பண்ண வேண்டாம், டயர் ஆகிடும். இப்போ இதை எடுத்தாச்சு. இதில் லிங்கர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லிங்கர் ரிமூவ் பண்ணுறேன். அந்த லிங்கருக்கு கீழே ஒரு சின்ன வால்வும் கொடுத்துருக்காங்க. அது அந்த லிங்கருக்கு கீழே ப்ளேஸ் பண்ணணும். இது புதுசாக பார்க்குறதுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும். நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் இது ஒன்றுமே இல்லை. இன்னொன்று, அந்த மில்க் கலெக்ட் பண்ணுற ஏரியாவில் சின்ன சிலிக்கான் ரவுண்டு கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம கரெக்டாக லொக்கேட் பண்ணணும். நல்லா ஃபிட்டாக இருக்கான்னு பார்க்கணும். அந்த இடத்துல தான் நமக்கு பம்ப் பண்ணி எடுக்கும். இதோடு இதை கனெக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், ஈஸி தான். மாட்டினதுக்கப்புறம் பாருங்கள், இதை ஃபிட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இப்படி எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் ஃபிட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த ஷீல்டோடு இதை கனெக்ட் பண்ணிவிட்டு திருப்பி கீழே வால்வை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த மில்க் கலெக்டட் டப்பா, அந்த பெருசாக இருக்கிறது தான் மில்க் கலெக்டட் டப்பா. அதில் எம்எல்லும் கூட அழகாக கொடுத்துருக்காங்க. எத்தனை மில்க் எடுக்கிறோம் நம்ம நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை திருப்பி நம்ம கரெக்டாக கவர் பண்ணிடணும். ஃபைனலாக ப்ளேஸ் பண்ணிடுச்சுங்க. ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட்டு. ஆன்லைனில் நீங்களும் வாங்குங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.
கை வலிக்க கஷ்டப்படாதீங்க. டைரெக்டாக பேபி எடுத்துக்கிட்டால் நமக்கு ரொம்பவே நல்லது. அதில் சில ப்ராப்ளம்ஸு சில காம்ப்ளிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா எடுத்து தரணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.